ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கள்ளிக்காட்டு குயில் சேனலில் இன்றைக்கி கார்டனிங் வீடியோ போடலாமா இல்லை ஆன்லைன் ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போடலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து நான் வாங்கின இந்த ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூவை ஷார்ட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. 399 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஃபேஸ்புக்கில் வந்து நான் வீடியோ பார்த்துட்ருக்கப்ப அந்த இடையில வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்தது. இந்த ஸ்க்ரப்பர் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக நம்ம பாத்திரம் விளக்க இந்த பால் பாத்திரம்லாம் தேய்க்கிறப்போ ஒரு சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து வாங்குவோம். கொஞ்ச நாள் அது துரு பிடிச்சி கம்பியெல்லாம் கையை கிழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது அப்படி இல்லைங்க. என்னங்க ஸ்க்ரப்பர்னு சொன்னீங்க, ஏதோ துணி மாதிரி இருக்குது, அதுவும் வந்து கர்ச்சீஃப் மாதிரி இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, கர்ச்சீஃப் மாதிரியே தான் இருந்துச்சு. 20 ப்ராடக்ட் 399 ரூபா, 400 வச்சுக்கலாங்களேன். அப்போ ஒரு பீஸ் வந்துட்டு 20 ரூபா ரேட் வந்து எனக்கு வருது. அதை நல்லா கசக்கும் பொழுது ஈஸியாக வந்து கசக்கிற மாதிரி தான் இருந்தது. கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 21 பீஸ் வந்து இருந்துச்சு. நம்ம வாங்குகிற ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே துரு பிடிச்சிரும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் வந்து கசக்கும் பொழுதே எனக்கு வந்து கையை எதுவும் டேமேஜ் பண்ணலை, ஈஸியாக தான் இருந்தது. இந்த சிங்கை கழுவிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு நான் வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பார்த்திங்களா, இந்த ஸ்க்ரப்பரை தான் நான் சொன்னேன். அந்த கம்பி மாதிரி இருக்குது இல்லைங்களா, பால் பாத்திரம் தைக்க வாங்குவோம். கொஞ்ச நாள்லே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, துருப்பிடிச்சி கையை கிழிச்சு விட்ரும். அதனால் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ அதை தூக்கி போட்டுட்டு இந்த துணி ஸ்க்ரப்பரை நான் எடுத்துருக்கிறேன். அதே சோப்பை தான் யூஸ் பண்ண போகிறேன். தேய்க்கும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்துட்டு அழுக்கும் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. எப்படி அந்த சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம வந்துட்டு அழுக்கு எடுப்போமோ அதே மாதிரி இந்த கர்ச்சீஃப் ஸ்க்ரப்பர்லேயும் என்னால் ஈஸியாக வந்து தேய்க்க முடிஞ்சுதுங்க. நல்லா வந்து அந்த என்னுடைய விரலை தொட்டு அந்த நுனியெல்லாம் வந்து தேய்க்க முடிஞ்சுது. அந்த கீழே இருக்கக்கூடிய கரை வந்துட்டு ரொம்ப நாள் தொறு கரை, அதுக்குரிய லிக்விடை போட்டு அதை வந்து துடைச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து போயிருங்க. இதை வச்சு எனக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா அழுக்கும் வருது பார்த்திங்களா, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டு கழுவி விட்ட பிறகு சிங்க்கு நல்லா பளபளன்னு, அந்த பைப்பெல்லாம் நல்லா பளபளன்னு எனக்கு ஆயிடுச்சுங்க. அதை கர்ச்சீஃபை திரும்ப நான் தண்ணியில் அலசி வெயிலில் காய போட்டுட்டேன். ஒரு அருமையாக காஞ்ச பிறகு திரும்ப பழையபடி துணி மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம காய போட்டு வச்சுக்கும்பொழுது நமக்கு துருப்பிடிக்க வாய்ப்பு கிடையாது. நம்ம கிச்சன் சிங்க்லேயே கூட ஒரு ஓரமாக வந்து நம்ம காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். துருவும் பிடிக்காது, கைகளுக்கும் எந்த டேமேஜும் கிடையாது. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப வந்துட்டு நமக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. நீங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ என்ன ஆப்ஷனில் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன். எனக்கு ப்ராடக்ட் வர்றதுலேயே வந்து ஒரு சிரமமும் கிடையாதுங்க. இப்போல்லாம் நல்லா கழுவியாச்சு. அந்த துணியை பாருங்களேன், நல்லா அலசிட்டு காய போடுறப்ப ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து காஞ்சிருச்சு. பிடிச்சிருக்குன்னா வாங்குங்க. லிங்க்கெல்லாம் என்கிட்ட எதுவும் கிடையாது. நீங்கள் ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ, குட் டே.